வணக்கம் நேயர்களே, இந்த வாரத்தினுடைய சிறப்பு பதிவிலே சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்தேகங்களுடைய போக்கு அடுத்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வாரம் ஓவரால் எப்படி இருந்தது என்பதை பற்றி பேசுகின்றோம். இந்த பதிவானது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவாக இருக்கக்கூடும். அதனால் அது நீங்கள் வெள்ளிக்கிழமை வரை தினந்தோறும் ஒரு ட்ரிப்பு போட்டு கேட்டிங்கன்னா தான் நீங்கள் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் அது எதில் நடந்திருக்கு சரியாக அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். போன வாரம் பார்த்தோம்னாக்க ஒரு ரொம்ப வாரத்துக்கு பிறகு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ப்ராட் பேஸ்டு பையிங் சந்தைகள் இருந்தது என்று சொல்லலாம், பார்க்க முடிந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகள் வரை போன வாரத்தில் ஏறியதும் குறிப்பிடத்தக்கது. போன வாரம் துறைகளை பார்க்கும் பொழுது கன்சியூமர் டியூரபிள், மெட்டல், ரியாலிட்டி, மிட் அண்ட் ஸ்மால் கேப், ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்புடன் வியாபாரம் நடந்தது. அதுபோல் ஷிப் பில்டிங், ரயில் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்மார்ட் ரேலி, ஒரு அப்மூவ், ஒரு செலக்டிவ் பையிங் மார்க்கெட்டில் இருந்தது என்று சொல்லலாம். அதுபோல் போன வாரம் வெளிவந்த ஏப்ரல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா பார்க்கும் பொழுது ஒரு 14 வருடத்தினுடைய உச்சத்தை தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் வெளிவந்த எஸ் பேங்க் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதுபோல் ஐசிஐசிஐ பேங்க்கும் பார்த்தோம்னாக்க அது இம்ப்ரூவ் ஆன் அசட் குவாலிட்டிஸ், அதுபோல் நெட் ப்ராஃபிட் 17% ஏறி இருக்குது. அதுபோல் என்ஐஐ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதுவும் 8% ஏறி இருக்குது. இது இன் லைன் வித் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் ஏப்ரல் மாதத்தில் 42,000 கோடி ரூபாய் வரலையும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பையிங் நடந்துள்ளது. ஆனால் இந்த போன வாரத்தில் எஃப்ஐஐ 14,702 கோடி ரூபாய்க்கும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 20,702 கோடி ரூபாய்க்கும் விற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஃபாரெக்ஸ் ரிசர்வும் பார்த்தோம்னா டவுன் பை 4 பில்லியன், பட் இட் இஸ் எபவ் 600 பில்லியன்கிறது குறிப்பிடத்தக்கது. குளோபல் ஈக்விட்டியில் பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் அண்ட் அல்ஃபபெட் ரிசல்ட்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்ததை விட நன்கு வந்தது. அதுபோல் பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இன்னும் அன்சேஞ்சு அப்படின்னு சொன்னதுனால அங்கே பார்த்தீங்கன்னாக்க நாஸ்டாக் போன வாரம் 4% ஏறி இருக்கிறது. ஜப்பான் நிக்கை பார்த்தோன்னா 2.5%, தென் யூகே 2% ஏறி இருக்கு. ஓவரால் மார்க்கெட்டான குட் புல் மூவ், குளோபல் ஆஸ் வெல் அஸ் த லோக்கல்னு சொல்லலாம். இப்போ எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்னென்னா வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பதில் முக்கியமாக உங்களுடைய உந்துதல் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். மெயினாக வரும் வாரத்தில் பார்த்தோம்னா ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது 1 மே அன்னைக்கு யூஎஸ் ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனை விட ஃபெட்டினுடைய கமெண்ட்ரி இருக்கு இல்லையா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் டிரைவர் டு த மார்க்கெட்னு சொல்லலாம், குளோபல் மார்க்கெட்டுக்கு, சென்டிமெண்ட்டுக்கு. ஏன்னா அதுபோல் அந்த ஃபெட் கமெண்ட்ரி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாக்க சம் பாசிட்டிவ் இண்டிகேஷன்ஸ் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பை நாம் போன வாரத்தில் அமெரிக்க சந்தைகளில் அதை பார்க்க முடியுது என்று சொல்லலாம். அதுபோல் தென் Q4 நிறைய கம்பெனியினுடைய Q4 ரிசல்ட்ஸ் வர இருக்குது. அது ஒரு பெட்டர் இன்புட்டை மார்க்கெட்டில் டெக்னிக்கலாக கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மூன்றாவதாக எலெக்ஷன் டு பி ஃபோக்கஸ், அதாவது என்னன்னாக்க ஒரு 2 ஃபேஸ் இப்போ முடிஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒரு மாதிரி பெட்டர் டேர்ன் அவுட்டு, செகண்ட் ஃபேஸில் குறைஞ்சிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு டேர்ன் அவுட் ஃபேஸ்லேயும் ஏறுதல் இறங்குதல் இருக்கும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்லேயும் ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் அதாவது ஒரு ஃபேவரபிள் டொமஸ்டிக் மைக்ரோ அண்ட் மேக்ரோ இன்புட் பெட்டராக இருக்கிறது. மேலும் ஃபாலிங் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது விழுந்துட்டுருக்கு, தட் இஸ் பாசிட்டிவ் டு த மார்க்கெட். அதுமாரி வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் போத் அமெரிக்கா அண்ட் இந்தியா கூலிங் டவுன் ஆகிருக்கு. அதனால் இது பாசிட்டிவ் டு த மார்க்கெட். அதுபோல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஈராக்லாம் ஒரு மாதிரி ஈஸ் ஆகிருக்கு. அதனால் ஓவரால் ப்ளஸ் ஏப்ரல் மந்த்லி சேல்ஸ் டேட்டா அடுத்த வாரம் வர இருக்குது. ஓவரால் மார்க்கெட் இந்த வாரத்தில் ஒரு குட் மூமெண்டம் கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது பேசிக்காக பார்த்தோன்னா இந்த வாரத்தில் பாசிட்டிவ் ஃபார் PSU பேங்க்ஸ், தென் டிஃபென்ஸ் செக்டார், ரயில், ரியாலிட்டி அண்ட் மெட்டல்
இந்த துறைகளில் உள்ள பங்குகள் எல்லாம் நன்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. டெக்னிக்கலாக சந்தைகளை பார்த்தோம்னாக்க நிஃப்டியில் வந்து ஒரு ஸ்மால் பாடிட் புல் கேண்டில் ஒரு கமாண்ட் வந்து ஜோன் வந்து கிரியேட் ஆனது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த வீக்லி இண்டிகேட்டரை வைத்து பார்க்கும் பொழுது நிஃப்டி வந்து 22,400க்கு மேலே நின்றுதுன்னு வச்சுங்களேன். அந்த இப்போ க்ளோஸ் ஆனதில் ஹோல்ட் ஆச்சுன்னா 22,600 to 22,750 22,600 22,750 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. சப்போர்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா நாம் போன வாரம் கூறியபடி 22,325 வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தோம்னாக்க 22,222 ஃபேன்சி நம்பர் ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த நம்பர் ஸ்டில் இட் இஸ் வேலிட். ஸோ அது உடஞ்சதுன்னா 21,777 அப்படிங்கிற புள்ளிகளை மறுபடியும் ரீவிசிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் போன வாரத்தில் வந்தது இல்லையா, அதுவும் பிரகாசமாக தெரிகிறது. அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த வீக்லி ஃப்ரேமில் வந்து ஒரு பையிங் வந்து விசிபிளாக இருக்குது அட் லோவர் ஜோன்ஸில். ஸோ அதனால் இந்த 48,280 ஹோல் ஆச்சுனாக்க 48,888 மற்றும் 49,050 என்ற லெவல் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் 48,000க்கு கீழே விழுந்தாக்க 47,777 அப்படிங்கிற புள்ளிகள் வரை வரக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் நிஃப்டியில் வந்து நம்ம வந்து ஒரு 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கணும். ஒன்று வந்து 20 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அது வந்து 22,404 இந்த லெவல்லே நின்றுட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் நியூட்ரலாக இருக்கக்கூடும். அதாவது 50 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்லேருந்து 20 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்குள்ளே வந்து மார்க்கெட் இருந்தால் தட் ஷுட் பி நியூட்ரல். அதே 50 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லக்கூடிய 22,236க்கு கீழே மார்க்கெட் விழுந்தால் மார்க்கெட்டில் கொஞ்சம் செல் ஆஃப் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் ஓவராலாக இந்த வாரம் பார்த்தோம்னாக்கா அந்த வரும் வாரம் கம்ப்ளீட்டாகவே ஒரு நியூஸ் பேஸ்டு ட்ரிகர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடும். ஸோ அதற்கு தகுந்தாற்போல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ட்ரேடர்ஸ் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த என்னன்னைக்கெல்லாம் அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் இருக்கோ அன்றைய தினம் அதில் ட்ரேட் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா ஒரு ஹை வாலட்டிலிட்டியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும். அதை விட்டுட்டு மறுநாள் பண்ணுவது நல்லதாக இருக்கக்கூடும். அதேமாரி நிஃப்டியை பொறுத்தவரை பை ஆன் டிப் வந்து இந்த வாரமும் ஸ்டடியாக இருக்கக்கூடும். ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.